அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வபஅத். இங்கே அமர்ந்திருக்கின்ற உலமாக்களே, கல்லூரியின் நிர்வாகிகள், பிரமுகர்கள், அனைவரையும் இழுத்தவனாக அன்புக்குரிய மாணவர்களே, குறுகிய நேரத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். ஹாசிம் மஸ்துடைய வருகை சம்பந்தமான ஒரு நிகழ்வு. எல்லோரும் ஹாசிம் சூரின்னு சொல்கிறீங்க, ஆனால் யார் இந்த ஹாசிம் சூரியன் யாரும் சொல்லலை. ஹாசிம் சூரியன்டா யார்? சூரியன்றதுனால எல்லாரும் ஒரு சிரியாவில் போய் படிச்சுட்டு வந்திருப்பாரோன்னு கூட சில பேர் நினைக்கிறது. அவங்களோட தாயாருடைய பேர் சூரத்துமான்னு சொல்லுவாங்க. அந்த அப்பாவுடைய பேரை வச்சு தான் அவர் சூரி. அவர்கள் ஆரம்ப காலத்தில் பாடசாலை கல்வியை முடித்துவிட்டு ஷர்கி அரபு கல்லூரியிலே கல்வி கற்று சிறப்பு பட்டங்கள் பெற்று அந்த கல்லூரியிலே ஆசிரியராக போதனை ஆசிரியராக கடமை செய்தார்கள். அதற்கு பிறகு அரச பாடசாலைகளில் ஆசிரியராக அங்கீகாரம் கொண்டு படிப்பித்தார்கள். மதீனா பல்கலைக்கழகம் சென்று பட்டதாரி ஆனார்கள். மக்காவிலே ஒரு பள்ளிவாயலுடைய இமாமாக கடமை செய்தார்கள். மோசஸுல் ஹரமைனுடைய தாயியாக இலங்கையிலே பிரச்சாரம் செய்தார்கள். வேப்ப மரத்துக்கடியிலே சகோதரி இஸ்லாமியாவை ஆரம்பித்து இன்றைக்கு தேசிய சர்வதேச ரீதியாக அந்த மாணவர்கள் ஒளிமயங்கும் வகையில் அதனை உருவாக்கியிருக்கிறார்கள். ஜமியத்து சஹ்வா ஜஸ்கா நிறுவனத்தை உருவாக்கி அது தேசிய மட்டத்திலே அதனூடாக பல பணிமணிகளை செய்து வருகிறார்கள். சஹ்வா லேடிஸ் அரபு கல்லூரி உருவாக்கினார்கள். பொத்துவில் இருக்கின்ற காசிம் ஹஸரத்துடைய அந்த பில்லினை எடுத்து அந்த மதரசா லேடிஸ் மதரசாவை செய்தார்கள். ஜமியத்துல் உலமாவுடைய மிகவும் பொறுப்பு வாய்ந்த உபதலைவராக, அம்பாறை மாவட்ட தலைவராக இன்னும் எத்தனையோ பணிகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு நீண்ட நாளாக அவருடைய தொடர்பு இருக்கின்றது. அதிகமான பல மஷ்ரூக்களை, பல திட்டங்களை அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். அதனை சரியாக செய்திருக்கிறார்கள். ஒரு சாதனையாளர் சாதிச்சிருக்கிறார். இந்த இத்தனைக்கு மத்தியில் எங்களுடைய மதிப்புக்குரிய அலாவுதீன் ஹஸரத் சொன்னதை போன்று எங்களுடைய மஜீதியாவுக்கு இவர் வருவாரா என்ற கேள்வி எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் அல்லாஹ் நாடிட்டான். அல்லாஹ்வுடைய தௌஃபீக். இந்த இடத்துக்கும் அவர்கள் அவருடைய கால்களை பதித்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் இருக்கின்ற எல்லோரும் அவருக்கு உதவியாக, ஒத்தாசையாக, எல்லா வகையிலையும் இந்த கல்லூரியை தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் மேலோங்க வைக்கின்ற வகையில் அவர்கள் பாடுபட வேண்டும். அதற்காக நாங்கள் எல்லா வகையிலையும் அவர்களுக்கு உதவியாக இருப்போம் என்பதை இந்த சபையிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக மதரசாக்கள் பாடசாலைகளில் அதிபர்மார் இரண்டு வகையில் இருப்பார்கள். ஒன்று முஸ்தவில் இல்ம், ஒரு கல்விமானாக இருப்பார், அல்லது நிர்வாகம் செய்கின்ற நிர்வாகம் திறமுள்ளவராக இருப்பார். இரண்டையும் ஒரே ஆள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அது எங்கேயாவது ஒரு சிலர் இருப்பார்கள். அந்த ஒரு சிலரில் ஒருவராக நான் ஹாசிம் மஸ்தை பார்க்கின்றேன். ஒரு கல்விமான், ஒரு இதாரி, ஒரு நிர்வாகம் தெரிந்தவர், ஒரு ஒரு அல் முதீருல் அல் ஆலிம், ஒரு கல்விமான், ஒரு அதிபர். ஆனால் ஹஸரத்தில் நாங்கள் எதிர்பார்ப்பது அல் முதீருன் நாஜிஹ். இந்த கல்லூரியை வெற்றிகரமான ஒரு கல்லூரியாக மாற்றுவது அவருடைய பொறுப்பாக இருக்கின்றது. இங்கிருந்து அவரை இனி போக முடியாது இன்ஷா அல்லாஹ். அவர் மையத்து போனாலும் பிரச்சனை இல்லை, அவர் போக முடியாது. அவருக்குரிய எல்லா வசதிகளும் இங்கே செய்து கொடுக்கப்படும், தேவைகள் இன்ஷா அல்லாஹ் செய்து கொடுக்கப்படும். இந்த கல்லூரியை நல்லதொரு நிர்வாக ரீதியாக, கல்வி ரீதியாக, ஒழுக்கம், இபாதத் ரீதியாக எல்லா வகையிலையும் முன்னேற்றுவதற்கு நாங்கள் ஒத்தாசையாக இருப்போம். ஹஸரத் முடிவெடுக்கிற அதிகாரத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. ஆனால் ஞாபகம் ஊட்டுகின்றேன், இந்த மதரசாவை பொறுத்தவரையில் ஒரு 3 ஒஸ்தாதை நாங்கள் நியமனம் பண்ணணும். அவங்களோட வேலை முழுக்க பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதான். இந்த பிள்ளைகளை பார்க்குறதோ வேறு எந்த பொறுப்பும் அவங்களுக்கு கிடையாது. முழுக்க அவங்களோட வேலை இந்த படிப்பிக்கிற மாத்திரம்தான் இருக்கணும். வேறு எதுக்கும் அவர்களை சொல்லக்கூடாது. அப்படி ஒரு சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும். மாணவரிடத்தில் அதிகமான விடுமுறை எடுக்கின்ற சூழல் இருக்கின்றது. இது நிறுத்தப்படும். அத்தியாவசிய ஒரு சுகையினம்
முக்கியமான நெருங்கிய உறவு இப்படியானதை தவிர அதிகமான விடுமுறை நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வித்திறமை குறைவதற்கு பிரதானமாக இருக்கின்றது. எனவே இன்னும் சில எங்கே போனாலும் சின்ன சின்ன சிக்கல்கள், சில அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும். இத்தனைக்கு மத்தியில் அதனை நாங்கள் மீட்டி எடுப்பது பொறுப்பாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாரும் துவா செய்கின்றோம். ஹஸரத் அவருடைய பணிகள் இங்கே உயர வேண்டும், மேலோங்க வேண்டும். இந்த பாடசாலையும் எல்லா வகையிலையும் OLSSலிருந்து, ALSSலிருந்து, அல்லாலிம் ரிசர்ச்லேருந்து பிள்ளையுடைய பரீட்சைகள் எல்லா வகையில் அரபு துறையில் ஒரு தேர்ச்சி ஏற்படுவது உங்களை அல்லாஹ் சபபாக்கணும் என்று கேட்டு துவா செய்து கொள்கின்றேன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் இருக்கிற எம்மவர்களையும் எம்முடைய முயற்சிகளையும் இந்த மாணவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. எதிர்காலத்தில் தீனை இஸ்லாஹ் செய்யக்கூடியவர்கள் தீனை எடுத்து சமூகத்துக்கு நல்ல முறையில் குர்ஆன் சுன்னாவுடைய வடிவில் பிரச்சாரம் செய்து தான் அமல் செய்யக்கூடிய சூழலை உருவாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.